அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 37 அவா அறுத்தல் 370வது குறள். ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஒருபோதும் நிரம்பாத இயல்புடைய அவாவை கைவிட்டால் அப்பொழுதே அழிவில்லாத மாறாத இன்ப வாழ்வை பெறலாம். களிப்பு கவர்ச்சிகளும் பிறப்பு பிணி மூப்பு இறப்பு இவைகள் இன்றி நீர் அதிசய இன்பத்ததாய் நிற்றலின் வீட்டினை பேரா இயற்கை என்று கூறுகிறார். அவா அறுத்தல் ஒன்றுதான் வீடு பேற்றை தரும். அவா அரும்பொழுது அப்பொழுதே இங்கேயே உடலில் உயிர் இருக்கும் பொழுதே வீடு பேறு எழுதலாம் என்கிறார். பொருட்களில் ஆசை வைத்து கொண்டால் திருப்தியாகாது, மேன்மேலும் வளர்த்து கொண்டே போகும். எப்பொழுதும் திருப்தி அடையாத அவாவினை நீப்பின் ஆசையை நீக்கி நின்ற அந்நிலை எப்பொழுதும் மாறுபடாத அழிவின்றி இருக்கும் முக்தி நிலைமை ஆமே அன்றி தம் பயனும் நிலையாமையின் விரும்பாமல் இருந்தால் அந்நாளிலே அம்முகூர்த்தத்திலே ஆனே முக்தியும் உண்டாகிறது. அந்த பற்று உறுதியே ஆத்மானுரூபமான மோட்சமும் பெற்றவன் ஆகிறார். இக்குறளால் அவா அறுத்தார்க்கு அப்பொழுதே வீடு பேரின்ப பெருவீடு உளதாம் என்பது கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.